எல்லார்த்து மனிதனுக்குமே ஒரு தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த தயக்கம் தன்னோட கம்ஃபர்டபுள்குள்ள தனக்கு பிடிச்ச மாரி வச்சுக்குவாங்க. இதில எந்த விதத்திலயும் தன்னை மாத்திக்க தெரியாது. தன்னை முன்னேத்திக்க தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு தனக்கு கம்ஃபர்டபுள் என்னமோ அதில போய் உட்காந்துட்டு, பேசுனா பேசுவாங்க, சொன்னத செய்வாங்க. இதுக்குள்ள போய் உட்காந்துக்குவாங்க. அது களிமண்ணா இருக்கிற மனநிலைய மாத்தி எப்படி வேணாலும் உருவகம் பண்ணிக்க முடியும். ஆனா, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மனநிலையில, எண்ணத்தில செயல்பட்டுட்டு இருக்கிறவங்கள மாத்துறது தான் மிகவும் ஒரு கடினமான ஒரு செயலா இருக்கும். நெறைய பேர்த்துக்கு பார்த்தோம்னா, எதைய எங்க எப்படி சொல்றதுன்னே தெரியாது. தனக்கு ஒண்ணு என்ன தோணுதோ அதை மட்டுமே செய்வாங்க. எதிர்முனையில இருக்கிறவங்க ஒண்ணு விளக்கி சொன்னா கூட, அதெல்லாம் அப்படி இல்ல, இப்படி இல்ல, இதுதான் கரெக்ட்டு. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒற்றை வார்த்தையில அதை தட்டி விட்டுட்டு போயிருவாங்க. அதை மீறி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, நம்ம சொல்லக்கூடிய செயல்பாடானது ஒரு அத்தாரிட்டியா நம்ம சொன்னா கூட, அவங்களோட மைண்ட் எப்படி எடுத்துக்கும்னா, "இதுவரைக்கும் அப்படியெல்லாம் இல்லையே, ஏன் இப்ப மட்டும் அப்படி சொல்ற?" அதெல்லாம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி போயிருவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் அத்தாரிட்டியா சொல்லலாம், "இப்படி வேஸ்ட் ஆகுது, இந்த மாரி செய்ய வேண்டாம்னு" சொன்னா கூட, அவங்க ஒண்ணு மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க, 2 நாளைக்கு பேச மாட்டாங்க. இது அவர்களுக்கு அறிவு பற்றாக்குறை. அதாவது எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். எதைய எங்க எப்படி செய்யறதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு மாவு ஆட்டுற செயல் ஆட்டி 1 வாரத்துக்கு வச்சுக்கிட்டா ஒரே வேலையா நினைப்பாங்க. அதை 2 தடவையா பிரிச்சு செஞ்சா உடல் நலத்துக்கு நல்லதுங்கிறது அவங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. இதை நம்ம விளக்கி சொன்னாலும் அவர்கள்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா, இது அவர்களுடைய கம்ஃபர்டபுள்னு அதுக்குள்ள அவங்க மைண்ட பழக்கி வச்சுட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம் சொன்னாலும், ஒண்ணு ஆர்கியூமெண்ட்டுக்கு வருவாங்க. இல்லைன்னா இவங்க இப்படிதான் குறை சொல்லுவாங்கன்னு சொல்லி மனிதர்களோட தொடர்பு கொள்ளுத விலக்கி வச்சுட்டு போய் ஒதுங்கி ஓரமா உட்காந்துக்குவாங்க. முக அமைப்பு, உடல் அமைப்பு எல்லாமே அவங்களுக்கு மாறிடும். இது ஒரு வகையான அறிவு பற்றாக்குறை, உளவியல் பாதிப்பா இவங்களுக்கு மாறிடுது. இந்த மாரி தான் ஒவ்வொரு செயல்பாட்டிலயுமே இவங்களோட செயல்பாடானது இருக்கும். இவங்க ஒரு வேலைக்கு போனாங்கன்னா, ஓனர் ஒண்ணு சத்தமா சொன்னாங்கன்னா, இவங்கனால ஜீரணிக்க முடியாது. கூட வேலை செய்றவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா ஏத்துக்க முடியாது. ஆர்கியூமெண்ட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா புலம்புவாங்க, இல்லைன்னா தான் மட்டும் கஷ்டப்படுறதா வெளியில காமிச்சுக்குவாங்க. இப்படி தான் அன்றாட வேலைகள்ல, செயல்பாட்டுல நெனச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை செயல்பாடுகள் நடக்குது. இது கூட அவங்க லைஃப் ஸ்டைல்ல தன்னை சுருக்கி, சுருக்கி, சுருக்கி உறவினர்கள்னு சொல்லக்கூடிய தன் கூட பிறந்தவர்களோட பேசுறத தவிர்த்துடுறாங்க. அவங்க ஒண்ணு சத்தமா சொன்னா அவங்கள நிராகரிச்சிடுறாங்க. அவங்க கூட ஃபோன்ல தொடர்பு கொள்றதில்ல. வெளியில போனோம்னா இவங்களுக்கு கம்ஃபர்டபுளான கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துருவாங்க. இந்த மாரி சமூகம் சார்ந்த சிக்கலாவும் இது மாறிடுது.